தமிழகத்துல முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையாக நடத்தப்பட்ட சோதனையில 15,000 மேற்பட்ட ரவுடிகளை கடந்த 3 நாட்கள்ல பிடித்து சோதனையிட்ட போலீசார் அவர்களில் 844 பேரை சிறையில் அடைத்திருப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தமிழக டிஜிபி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தில் கடந்த 3 நாட்கள்ல 15,000க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பிடித்து சோதனை செய்ததாகவும் அவர்களில் 844 ரவுடிகளை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை 1,43,00,000 அளவிலான போதை மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ரவுடிகள் போதைப் பொருள் குற்றவாளிக்கு எதிராக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,349 ரவுடிகளை பிடித்து சோதனையிட்ட போலீசார் 267 கிலோ கஞ்சா, 2,476 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்திருப்பதாகவும் அதன் மதிப்பு 1,43,00,000 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரவுடிகள் பிடிக்கப்பட்டதுல 488 பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 844 ரவுடிகளை சிறையில் அடைத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களின் நலன் கருதி அமைதியான பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்று அவரின் உத்தரவின்படி இந்த ரவுடிகளின் நடவடிக்கைகளையும் போதைப் மருந்து பொருட்கள் பயன்பாடு மற்றும் இதர மயமாக்கல் போதைப் பொருட்களின் பயன்பாட்டினை சமூகத்தில் கொடுத்தறிய வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையில காவல்துறை உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.